வணக்கம் இந்தியா. ஜூலை மாதத்தின் 2வது நாள் நமது சந்தைகள் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. 24,166.90 161 புள்ளிகள் அதிகரித்திருக்கிறது. ஸோ செகண்ட் டே மார்க்கெட் ஆன் த அப் மூவ். இந்த ரேலி பார்த்தோன்னா மெயினாக ஒரு ஷார்ப் ரீபவுண்ட் இந்த ஐடி செக்மெண்ட்டில் இன்றைக்கி வந்தது. நேற்றைய தினம் அது வீழ்ச்சி, கடந்த 4 நாட்களாகவே வீழ்ச்சியில் இருந்தது. ப்ளஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் இன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு ஈஸ் ஆனதில் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான். ஸோ அதனால் அது ஒரு பாசிட்டிவ் மூவ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஓப்பன் அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ் ஹையர். பட் அந்த கெயின் த்ரூ த செஷன் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ராடே ஹை 24,194.55 பிஃபோர் செட்டிலிங் அரௌண்ட் 24,166 க்ளோசிங் பெல்லில் முடிஞ்சது. இதுபோல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா க்ளோஸ்ட் லார்ஜ்லி அன்சேஞ்சாகவே இருந்தது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃபியர் காஜ் பார்த்தோன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 7.21% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி குறைந்திருப்பதை இது உணர்த்தியது என்று சொல்லலாம். இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆனதற்கு இந்த ரிப்போர்ட் ஆஃப்டர் த யூஎஸ் அண்ட் ஈரான் ஒரு பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் இந்த கடந்த 2 நாட்களாக. இன்டைரக்ட் டாக் தோஹாலையும் கத்தார்லேயும் ஒரு நவ் மீடியேஷன் கத்தார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த ராய்ட்டர் பார்த்தோம்னா த டிஸ்கஷன் ஸோ ஒரு சேஃப் மெரைன் டிராஃபிக் த்ரூ த ஸ்ட்ரெய்ட் ஹார்மோஸ் ஜலசந்தி மூலியமாக, அது மாத்திரம் இல்லாமல் பாசிபிள் அன்ஃப்ரீசிங் ஆஃப் ஈரானியன் ஃபண்டு அவங்க நிறையா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு சொல்லுறது. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷனில் இந்த ஈரான் லேட் சுப்ரீம் லீடர் அயோத் அலி அவரோடது ஜூலை 9 அன்னைக்கு வச்சுருக்காங்க. அதனால் இந்த பாசிட்டிவ் அவுட்கம் ஒரு பொட்டன்ஷியல் டிஸ்ரப்ஷன் டு குளோபல் ஆயில் இருந்ததில்ல, அதெல்லாம் சரியாகிவிடும். அதனால் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்றைய தினம் பிரெண்ட் க்ரூடு USD $71 per barrel. ஸோ அரவுண்ட் நல்ல ஒரு பிக் ஆப்டிமிசம் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான் டிஸ்கஷன்ஸ். ஸோ இந்த லோவர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் சொல்லவே வேண்டாம், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய இம்போர்ட் பில்லும் குறையக்கூடும், இன்ஃப்ளேஷனும் அதனால் குறையக்கூடும். ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக் அவுட்லுக் பார்த்தோன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் வேல் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடும். மேலும் அட்வான்சஸ் 2018, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 918. ஸோ மார்க்கெட்டுடைய பிரெத் ரிமைன் ஒரு ஃபேமாக இருந்தது இன் ஃபேவர் ஆஃப் புல்லு. ஸோ இன்றைய தினம் 136 பங்குகள் 52 வீக் ஹை, 34 பங்குகள் 52 வீக் லோ, 130 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 83 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. துறைகளை பார்க்கும் பொழுது 11 துறைகளில் 8 துறைகள் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதில் மெயினாக ஐடி. ஸோ இது மேஜராக இன்றைக்கி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஐடி, ரியாலிட்டி 4.75% ஐடி, தென் ரியாலிட்டி அண்ட் ஆட்டோமொபைல் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டும் இன்றைக்கி ஒரு ஃபோமாக இருந்தது. நிஃப்டி மிட் கேப் 0.48% ஏறி இருக்குது, ஸ்மால் கேப் 1.25% ஏறி இருக்குது. இறங்கின துறைகளில் மைல்டு வீக்னஸ் இன் பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் எனர்ஜி செக்டார் இது ரெண்டுத்துலேயும் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் நேற்றைய தினம் இன்ஃபோசிஸ் 52 வீக் லோ, இன்றைய தினம் அதுவே இந்த லீடிங்க்கு முக்கிய முன் உதாரணி. இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, டிசிஎஸ், ஹெச்எல் டெக் அண்ட் பஜாஜ் ஃபின்சர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் மேக்ஸ் ஹெல்த் கேர், எல்என்டி, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், நெஸ்லே அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் தனலட்சுமி பேங்க் ஒரு 5% ஏறி இருக்குது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் ஒரு 2.5% ஏறி இருக்குது. மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா போத் அவங்களுடைய லெண்டர்ஸ் ரிப்போர்ட் ஹெல்த்தி க்ரோத் இன் அட்வான்சஸ் டியூரிங் த ஜூன் குவார்ட்டர் அப்படிங்கிற விஷயம். அதுபோல் டிவிஎஸ் மோட்டார் 3.8% இன்றைக்கி மந்த்லி சேல்ஸ் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பிறகு ஏறி இருக்கு. அதோடு அவங்களுடைய டெசிஷன் டு இன்வெஸ்ட் 2000 கோடி ரூபாய்
ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நார்டன் மோட்டார் சைக்கிள் பிராண்டை அதுவும் ஒரு பாசிட்டிவ் டு த மார்க்கெட். அதுபோல் அவங்களுடைய இவி வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை இந்த குவார்ட்டரில் தொட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. மேலும் தங்கம் இன்றைய தினம் ஹை வாலட்டைல் மூவ் 84 ரூபாய் அதிகரித்து 1,44,000 வெள்ளி 675 ரூபாய் அதிகரித்து 2,28,000 குரூடாயில் 81 ரூபாய் குறைந்து 6,444 மணியமாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ், தென் ஏஷியர் மோட்டார் இவையெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இதுபோல் நிஃப்டி ஃபியூச்சரில் பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ் வால்யூம் தாங்க இன்றைக்கும் 28 லட்சம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் 4.5 லட்சம் தான். இன்றைய தினம் சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பைரி அதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஒரு மூமெண்ட்டை காண்பிக்கவில்லை என்றே தான் சொல்ல வேண்டும். ஸோ நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். இந்த 24,150க்கு மேலே இருக்கிறதுனால இன்னொரு 150லேருந்து ஒரு 200 புள்ளிகள் வரை அடுத்த ஒரு சில நாட்களில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.